பெரம்பூரில் புதுப்பிக்கப்பட்ட தனது எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு. எம்எல்ஏ அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இ-சேவை மையத்தை திறந்து வைத்து ஊழியர்களுடன் கலந்துரையாடல். சென்னை பெரம்பூரில் உள்ள ரேஷன் கடை ஒன்றில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. பயனாளிகளுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை விநியோகம் செய்தார் விஜய். சென்னை பெரம்பூரில் பயனாளிகளுக்கு மின்னணு ரேஷன் கார்டுகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரிடம் புதிய ரேஷன் கார்டுகளை வாங்கி பயனாளிகள் மகிழ்ச்சி. சென்னை வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. மின்சார பேருந்தில் ஏறி அமர்ந்து அதன் அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். வியட்நாமின் வின் குழுமத்தை சேர்ந்த நிர்வாக இயக்குனர் பாம்சான் சாவ் முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு. பாம்சான் சாவ் பரிசாக வழங்கிய கார் பொம்மையை பார்த்து ரசித்து விளையாடிய முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜய் தலைமையில் வரும் 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். தமிழக பட்ஜெட் இம்மாத இறுதியில் தாக்கலாகும் நிலையில் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க அமைச்சரவை கூடுவதாக தகவல். தாவேகாவின் குதிரை பேரம் தொடர்பாக தமிழக பொறுப்பு ஆளுநர் அருளேகரிடம் திமுக சார்பில் மீண்டும் மனு. தன்னை தாவேகாவினர் அணுகியதால் கட்சி மாறினேன் என்ற எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பேச்சை சுட்டிக்காட்டி புகார். தாவேகாவில் இணைவதற்கு தனக்கு யாரும் எந்த அழுத்தமும் தரவில்லை என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மறுப்பு. மாமல்லபுரத்தில் நடந்த இணைப்பு விழாவில் தாம் பேசியதை குதிரை பேரம் என தவறாக சித்தரித்து விட்டதாகவும் விளக்கம். திமுகவும் அதிமுகவும் தான் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றச்சாட்டு. தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை திமுகவினர் விலைக்கு வாங்கிவிட்டதாகவும் கடும் சாடல். பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக திருச்சியில் வரும் 18ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். பெண்கள் பாதுகாப்பில் தமிழக அரசு போதிய அக்கறை செலுத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜனவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஜூன் முதல் டிசம்பர் வரை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அரசுக்கு அறிவுறுத்தல். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் IPS போலீஸ் அகாடமி இயக்குநராக பணியிட மாற்றம். லஞ்ச ஒழிப்புத்துறை IG மகேஸ்வரிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி தமிழக அரசு உத்தரவு. மதுரை சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு. நோட்டீஸ் வழங்க வந்த அதிகாரிகளை ஊருக்குள் வரவிடாமல் மரங்களை வெட்டி மறித்த நிலையில் பெட்ரோல் கேனுடன் இளைஞர்கள் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் அரசு பள்ளியில் அத்துமீறி நுழைந்து முதலமைச்சர் விஜய் படத்தை வகுப்பறையில் மாட்டிய தாவேகாவினர். அரசு பள்ளிக்குள் கட்சிக்காரர்கள் நுழையக்கூடாது என தமிழக அரசு அறிவுறுத்தியும் விதிகளை காற்றில் பறக்கவிட்டு ரீல்ஸ் எடுத்த அலப்பறை. தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தேர்வு செய்யும் தேடல் குழுவில் மானிய குழுவின் பிரதிநிதியை சேர்ப்பதற்கு அன்புமணி கண்டனம். சட்டங்களை திருத்தும் முடிவை கைவிட்டு மானிய குழுவின் பிரதிநிதிக்கு இடமளிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். சென்னை தலைமை செயலகத்தில் காலை அதிக அளவு குவிந்த பொதுமக்கள். முதலமைச்சர் தனிப்பிரிவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் கோரிக்கைகளை புகார் மனுவாக அளித்தனர். தனியார் பள்ளி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் நந்தகுமாருக்கு முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவதூறு நோட்டீஸ். திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க லஞ்சம் பெற்றதாக கூறியதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை எனில் வழக்கு தொடுக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழகத்தில் கொரோனா பரவல் இல்லை.
ஆந்திராவை சேர்ந்த 2 பேர் கொரோனா தொற்றால் வேலூர் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை விளக்கம். மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் யானையை கூல்படுத்தும் கோயில் ஊழியர்கள். வேலை தணிக்க உற்சாக குளியல் போட்டு 24 மணி நேரமும் மின்விசிறியின் காற்றோட்டத்தில் பொழுதை கழிக்கும் அபயாம்பிகை. மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் வளர்ந்து வரும் 60 வயது யானைக்கு ஓய்வு அளிக்க கோரி தொடர்ந்த வழக்கு. இதற்கு மேலும் யானை ஓய்வு பெற அனுமதிக்காவிட்டால் அது துன்புறுத்தப்படுவதாக சமமாகிவிடும் என மனுதாரர் வாதம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி திருவிழா. அம்மனுக்கு ஜாங்கிரி, மைசூர் பாகு, லட்டு உள்ளிட்ட பல வகையான இனிப்புகளுடன் சிறப்பு அலங்காரம். இந்தியாவின் கல்வி முறை ஒரு நேர்மையற்ற பணம் பறிக்கும் அமைப்பாக மாறிவிட்டது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விமர்சனம். இந்திய கல்வித்துறையில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது எனவும் எக்ஸ் பதிவு. இந்தியாவில் விமான கட்டணங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. 2 வாரங்களுக்குள் புதிய விதிகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க ட்ரம்பை பார்க்க வேண்டுமா? பாஜகவுக்கு முதலமைச்சர் உமர் அப்துல்லா கேள்வி. டெல்லி யமுனா நதிநீரில் மூழ்கி 4 சிறுவர்கள் உயிரிழந்த சோகம். தீயணைப்பு மற்றும் பேரிடர் படை வீரர்கள் உடல்களை தேடும் பணியில் தீவிரம். அசாம் மாநிலம் சிரங் மாவட்டத்தின் பான்பாரி பகுதியில் பலத்த மழையால் வெள்ளம். வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் மக்கள் பாதிப்பு. அண்டை நாடான இலங்கையில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரிப்பு. நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது அந்நாட்டு அரசு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ஸ்டீஃபன் பிளமிங் விலகல். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பயிற்சியாளராக இருந்து வரக்கூடிய பிளமிங் அணியின் தற்போதைய பின்னடைவை தொடர்ந்து பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டியில் அரையிறுதிச் சுற்றுக்கு தயாரான 4 அணிகளின் இறுதிப் போட்டிக்குள் நுழைவது யார்? 15ஆம் தேதி நடைபெறும் முதல் அரையிறுதியில் பிரான்ஸ், ஸ்பெயின் பலப்பரீட்சை. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா ஃபிஃபா உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்குமா? வரும் 16ஆம் தேதி நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. கவி பேரரசு வைரமுத்துவுக்கு டெல்லியில் ஞானபீட விருது வழங்கி கௌரவம். 11 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம், வாக்தேவியின் வெண்கல சிலை உள்ளிட்டவற்றை வழங்கிய மத்திய அமைச்சர் கரண் சிங்.